ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபோ பிக்சர். இந்த வீடியோவில் நம்ம வந்து 2 நம்பர் எப்படி ஸ்வாப் பண்ணுறது யூஸிங் தேர்ட் வேரியபிள் ஜாவா ப்ரோக்ராமில் அப்படிங்கிறத பார்க்கலாம். வெறுமனே ப்ரோக்ராம் மட்டும் இல்லாமல் அந்த ப்ரோக்ராமில் ஒவ்வொரு லைனும் ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸிக்யூஷனும் எப்படி நடக்கிறதுங்கிறத டீட்டெயிலில் பார்க்கலாம். ப்ளீஸ் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சாதாரணமாக எந்த ப்ரோக்ராமாக இருந்தாலுமே நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த 3 விஷயந்தான்: இன்புட், ப்ராசஸ், அவுட்புட். இன்புட்ங்கிறது என்னென்னா யூசர்கிட்டேருந்து நம்ம வந்து வாங்குகிற டேட்டா. ப்ராசஸ்ங்கிறது என்னென்னா அந்த இன்புட்டை வச்சு நம்ம என்ன வந்து ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம், அதை தான் வந்து ப்ராசஸ்னு சொல்லுவோம். அவுட்புட் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம ப்ராசஸ் பண்ணுறதோட ரிசல்ட் என்னவோ அதை தான் நான் வந்து அவுட்புட்டுன்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஸ்வாப்பிங் 2 நம்பர்ஸ் இதில் வந்து நம்மளோட இன்புட் என்ன அப்படின்னா 2 நம்பர் வந்து நம்ம யூசர்கிட்டேருந்து வாங்கணும் ஸ்வாப் பண்ணுறதுக்காக. அதான் நம்மளோட இன்புட். ப்ராசஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு 3வது வேரியபிளை வச்சு அதை வந்து நம்ம வந்து பிளேஸை வந்து மாற்றுவோம், ஸ்வாப் பண்ணுவோம். அதான் வந்து இதில் ப்ராசஸ். அவுட்புட்டுங்கிறது என்னென்னா ஸ்வாப் பண்ண 2 நம்பர்ஸை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். அதுதான் இதோட வந்து அவுட்புட். ஜாவா ப்ரோக்ராமோட ஜென்ரல் ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு கிளாஸு, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு நேம் கொடுத்துருவோம். ப்ரோக்ராம் ரிலேட்டடாக நேம் கொடுங்க. அதோட ஃபஸ்ட் லெட்டர் வந்து எப்பொழுதும் அப்பர் கேஸில் இருக்க மாதிரி கொடுங்க. அந்த கிளாஸுக்குள்ளே நம்மளோட மெயின் மெத்தட் இருக்கும். மெயின் மெத்தட் வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின். அதில் வந்து ஸ்ட்ரிங் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருப்பாங்க. மெயின் மெத்தடோட சின்டெக்ஸ் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கணும். இந்த மெயின் மெத்தட்குள்ளே நம்ம ப்ராப்பர்ட்டிஸும் மெத்தட்ஸும் இருக்கும். அதாவது மெத்தட்ஸுன்றது யூசர் டிஃபைன்டு மெத்தட்ஸு. இதில் ப்ராப்பர்ட்டிஸுங்கிறது என்னென்னா இதுதான் வந்து நம்மளோட இன்புட்டு, அதாவது வேரியபிள்ஸ்னு சொல்லுவோம். வேரியபிள்ஸ் என்னென்னா இன்புட் வேல்யூவை நீங்கள் எங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்களோ அதுக்கு பேர் தான் வேரியபிள்ஸ். இப்போ இந்த ப்ரோக்ராமில் நமக்கு எத்தனை வேரியபிள் தேவைப்படும்னா, யூசர்கிட்டேருந்து 2 நம்பர் வாங்குவோம் ஸ்வாப் பண்ணுறதுக்கு. அதை வந்து ஸ்வாப் பண்ணுறது வந்து 3வது ஒரு வேரியபிளில் வந்து வச்சு தான் நம்ம வந்து ஸ்வாப் பண்ணுவோம். ஸோ நமக்கு 3 வேரியபிள் வேணும். num1, num2, temp. இது 3 தான் நம்மளோட வந்து இன்புட் வேரியபிள்ஸு. இதில் யூசர் டிஃபைன்டு மெத்தட் அப்படிங்கிறது என்னென்னா இதில் வந்து ப்ராசஸும் அவுட்புட்டும் தான் நம்மளோட யூசர் டிஃபைன் மெத்தடாக இருக்கும். இதில் நம்ம என்ன ப்ராசஸ் பண்ண போகிறோன்னா ஒரு தேர்ட் வேரியபிள் வச்சு 2 நம்பரை ஸ்வாப் பண்ண போகிறோம். அதுதான் நம்மளோட ப்ராசஸ். அவுட்புட் என்னென்னா ஸ்வாப் பண்ணதுக்கப்புறம் அந்த 2 நம்பரை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். அதுதான் நம்மளோட அவுட்புட். இப்போ ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து நோட்பேட் இல்லைனா நோட்பேட் ++ இல்லை எக்லிப்ஸ் எந்த எடிட்டர் வேணால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து நோட்பேட் ++ எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு கிளாஸ், அதுக்கு ஒரு நேம் கொடுத்துட்றேன். இது வந்து ஸ்வாப்பிங் ப்ரோக்ராம்ங்கிறதுனால நான் ஸ்வாப்னு கிளாஸ் நேம் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நம்மளோட மெயின் மெத்தடை வந்து எழுதுகிறோம். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின், ஸ்ட்ரிங் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நான் த்ரோஸ் எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்கேன். ஏன் இங்கே வந்து எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, உங்களோட ப்ரோக்ராம் வந்து நார்மலாக டெர்மினேட் ஆகணும், ஏதாவது எரர் இருந்தால் அப்நார்மலாக டெர்மினேட் ஆகாமல் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸெப்ஷனை வந்து மெயின் மெத்தடில் வந்து ஹேண்டில் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நான் வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணுறேன். num1, num2, temp. அதுக்கப்புறம் யூசர்கிட்டேருந்து அந்த 2 நம்பரை வாங்குகிறேன். யூசர்கிட்டேருந்து இந்த 2 நம்பரை வாங்குறதுக்கு வந்து நான் பஃபர் ரீடர்னு ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணுறேன். அந்த கிளாஸ் வந்து எனக்கு IO பேக்கேஜில் இருக்குது. அதனால் அந்த IO பேக்கேஜை வந்து நான் கிளாஸுக்கு மேலே import java.io.asteriskன்னு இம்போர்ட் பண்ணுறேன். இந்த பஃபர் ரீடர் கிளாஸை யூஸ் பண்ணி நான் வந்து யூசர்கிட்டேருந்து 2 இன்புட் வாங்கி அதை வந்து num1, num2ல் வந்து நான் ஸ்டோர் பண்ணிடுறேன். இதோட என்னோடய இன்புட் பார்ட் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்னோடய ப்ராசஸ் வந்து டெம்ப்ரரி வேரியபிளில் ஃபஸ்ட்டு நான் num1ல் இருக்க வேல்யூவை வைக்கிறேன். அதுக்கப்புறம் num2ல் இருக்க வேல்யூவை வந்து num1ல் வைக்கிறேன். திரும்ப num2ல் வந்து டெம்ப்ரரி வேரியபிளில் இருந்ததை வந்து வைக்கிறேன். இதை வந்து நம்ம டீட்டெயிலாக எக்ஸிக்யூஷனை பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து அவுட்புட் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு system.out.printlnல நான் வந்து ஸ்வாப்பிங் ஆன 2 நம்பரையும் வந்து டிஸ்பிளே பண்ணிடுறேன். இதோட என்னோடய ப்ராசஸும் அவுட்புட் பார்ட்டும் முடிஞ்சிருச்சு. இந்த ப்ரோக்ராமை வந்து சேவ் பண்ணணும். இது வந்து .java அப்படின்ற எக்ஸ்டென்ஷனோட நீங்கள் வந்து சேவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எப்படி ரன் பண்ணணும் அப்படின்னா கமாண்ட் ப்ராம்ப்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கம்பைல் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஜாவாசி ஸ்பேஸு உங்கள் ஃபைல் நேம் .javaன்னு கொடுங்க. ஃபைல் நேம் வந்து சிமிலர் டு கிளாஸ் நேம் கொடுங்க. எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஜாவா ஸ்பேஸ் உங்களோட கிளாஸ் நேம் இதை என்டர் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆயிரும். ஜாவா ஸ்பேஸ் கிளாஸ் நேம் கொடுத்தோன்னே நம்மளோட கண்ட்ரோல் வந்து மெயின் மெத்தடை தான் தேடும். மெயின்லேருந்து தான் ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் ஆகும். அவுட்புட் ஸ்க்ரீனில் என்ன டிஸ்பிளே பண்ணுறதுக்காக நம்ம உங்கள் ப்ரோக்ராமில் கொடுத்துருக்கோமோ அது வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ என்டர் 2 நம்பர்ஸ் டு ஸ்வாப்னு டிஸ்பிளே ஆகுது. அதுக்கப்புறம் நான் 2 நம்பர் கொடுக்குறேன். எனக்கு வந்து
ஆஃப்டர் ஸ்வாப்பிங் நம்பர் 1 என்னவோ அதுவும் நம்பர் 2 என்னவோ அதுவும் வந்து எனக்கு டிஸ்ப்ளே ஆகுது. இப்போ ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷன் பார்ட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லைன் பை லைனாக ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகுங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். எதுக்காக இம்போர்ட் பண்ணியிருக்கேன் ஐஓ பேக்கேஜ்னா, அந்த ஐஓ பேக்கேஜில் வந்து நான் பஃபர் ரீடர்னு ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த கிளாஸுக்காக தான் நான் அதை வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கிளாஸ் நேம் வந்து ஸ்வாப்னு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் என்னோடய மெயின் மெத்தட் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இதில் பப்ளிக் அப்படிங்கிறது என்னென்னா ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். நீங்கள் வந்து இந்த மெத்தடை வந்து அவுட் சைட் தி கிளாஸ் வந்து கால் பண்ணணுன்னா நீங்கள் பப்ளிக்னு கொடுக்கணும். ஸ்டாட்டிக் அப்படின்ற கீவேர்டு எதுக்குன்னா, நீங்கள் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாமல் கிளாஸ் நேமை யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து இந்த ப்ரோக்ராமை கால் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டாட்டிக்னு கொடுக்கணும். வாய்டுனா எந்த வேல்யூவும் இது ரிட்டர்ன் பண்ணல. மெயின்னா அது வந்து ஒரு கீவேர்டு, அங்கேருந்து தான் உங்களோட ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகும். இதுக்குள்ளே ஸ்ட்ரிங் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கோம். இதை நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் எதுக்காக கொடுக்குறாங்கன்றதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ இன்புட் பார்ட்டுக்கு வருவோம். இன்புட்டில் வந்து இப்போ வேரியபிள்ஸ் வந்து நான் டிக்ளேர் பண்ணுறேன். நம்ம வந்து எந்த டைப்பில் வந்து நம்ம இன்புட் வேல்யூஸ் வந்து யூசர்ட்டேருந்து வாங்குகிறோம் அப்படின்னா இன்டிஜர் வேல்யூ தான், அதாவது நம்பராக தான் வாங்குகிறோம். அதனால் அதை வந்து இன்ட் அப்படின்ற டைப்பில் num1 num2 டெம்ப்னு நான் வந்து அதை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்போ டிக்ளேர் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பேக் எண்டில் கம்ப்யூட்டருக்குள்ளே என்ன நடக்கும்னா, நான் வந்து பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனில் உங்களுக்கு புரியறதுக்காக நான் வந்து உள்ளர இந்த மாதிரி தான் நடக்குங்கிறத இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்புட்டில் வந்து 3 வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணோன்னே மெமரியில் உங்களுக்கு என்ன ஆகும்னா 3 வேரியபிளுக்கு வந்து மெமரி வந்து அலோகேட் ஆகும். num1 num2 டெம்ப் இது 3 வந்து 0ன்னு இனிஷியலைஸ் ஆகும். இது 3த்துக்கும் உங்களுக்கு மெமரி வந்து அலோகேட் ஆகிருக்கும். அதுக்கு அடுத்தது system.out.println, அதாவது அவுட்புட் ஸ்க்ரீனில் வந்து enter 2 numbers to swap அப்படின்னு வந்து நான் கொடுக்குறேன். அது வந்து உங்களோட அவுட்புட் ஸ்க்ரீனில் வந்து டிஸ்ப்ளே ஆகும். அதுக்கப்புறம் பஃபர் ரீடருக்கு வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். இதில் வந்து system.in அப்படின்னு இருக்குல்ல, அது வந்து நம்ம எப்படி system.outனா அவுட்புட் ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு எப்படி டிஸ்ப்ளே பண்ணுமோ அந்த மாதிரி system.in அப்படிங்கிறது வந்து யூசர்ட்டேந்து அந்த வேல்யூவை வந்து, அதாவது கீபோர்டில் நம்ம என்டர் பண்ணுறதை வந்து அது வந்து கெட் பண்ணும் system.inங்கிறது. நான் 2 நம்பர் வந்து அவுட்புட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அந்த 2 நம்பரையும் system.in அப்படிங்கிறது வந்து எடுத்துகிட்டு போய் நியூ பஃபர் ரீடர், நியூ இன்புட் ஸ்ட்ரீம் ரீடர் அதுக்கு பாஸ் பண்ணோம். அது பைட் கோடாக கன்வெர்ட் பண்ணோம். அந்த கன்வெர்ட் பண்ண வேல்யூஸை வந்து நம்ம பஃபர் ரீடருக்கு பாஸ் பண்ணுறோம். அந்த பஃபர் ரீடர் வந்து அதை கேரக்டராக கன்வெர்ட் பண்ணி பிஆர்ன்ற ஆப்ஜெக்டில் வந்து வச்சுருக்கோம். இந்த ஆப்ஜெக்டில் இருக்க டேட்டாவை வந்து நம்ம எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அதில் வந்து ரீட் லைன் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த ரீட் லைன் அப்படிங்கிற மெத்தடை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த டேட்டா வேல்யூஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். இந்த br.readline வந்து உங்களுக்கு ஸ்ட்ரிங்கை தான் வந்து ரிட்டர்ன் பண்ணும். அதனால் நான் அதை வந்து இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இங்கே வந்து டைப் கேஸ்ட் பண்ணுறோம். அதாவது ஒரு டைப்லேருந்து இன்னொரு டைப்புக்கு நம்ம மாற்றுறோம். ஸ்ட்ரிங்கை வந்து நான் வந்து இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணுறேன். அதுக்கு வந்து integer.parseIntOf அப்படின்னு நம்ம மெத்தட் யூஸ் பண்ணுறேன். இன்டிஜர்ன்றது கிளாஸு, parseInt அப்படிங்கிறது தான் வந்து என்னோடய மெத்தடு. அப்போ வந்து எனக்கு இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் அந்த மெத்தடு. அதை வந்து நான் num1ல் ஸ்டோர் பண்ணுறேன். அது மாதிரி ரெண்டாவது வேல்யூ வந்து அதே மாதிரி system.in எடுத்து பிஆரில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அது br.readline மூலமாக எடுத்து அதே மாதிரி இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணி அதை num2ல் வைக்கிறேன். இதோட நம்மளோட இன்புட் பார்ட் வந்து முடிஞ்சுது. அடுத்தது வந்து ப்ராசஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, temp = num1ன்னு கொடுத்துருக்கு. டெம்ப்ரரி வேரியபிளில் நான் num1ல் நம்ம என்ன ஸ்டோர் பண்ணியிருந்தோமோ அதை வந்து டெம்பில் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறேன். டெம்பில் வந்து 0ன்னு இருக்குது. அந்த 0 வந்து ஓவர் ரைட் ஆகி num1ல் நம்ம கொடுத்த வேல்யூ வந்து ரீப்ளேஸ் ஆகும். இப்போ நான் 56ன்னு num1ல் இருந்தது வந்து எனக்கு டெம்பில் வந்து 0 ஓவர் ரைட் பண்ணிட்டு 56ன்னு வந்துருச்சு. இப்போ அடுத்த லைன் வந்து num1 = num2. இப்போ num2ல் இருக்க 75 வந்து நான் num1ல் ரீப்ளேஸ் பண்ணுறேன். அதாவது எனக்கு 56 வந்து ஓவர் ரைட் ஆகி 75ன்றது num1ல் வந்துடும். அதுக்கு அடுத்த லைன் வந்து num2 = temp. இப்போ என்னாகும், டெம்பரரி வேரியபிளில் வந்து எனக்கு வந்து 56ன்னு இருக்குல்ல, அந்த 56ஐ வந்து நான் num2ல் ரீப்ளேஸ் பண்ணுறேன்.
num2ல ஏற்கனவே இருந்த 75 வந்து ஓவர் ரைட் பண்ணிட்டு அந்த இடத்துல எனக்கு 56 வந்து போய் ரீப்ளேஸ் ஆயிரும். இப்போ அடுத்த லைன் வந்து system.out.println உங்களோட அவுட்புட் ஸ்க்ரீனில் வந்து ஆஃப்டர் ஸ்வாப்பிங் நம்பர் 1 ஈக்குவல் டு அது வந்து ப்ளஸ்ன்றது அப்பன் பண்ணுறது num1ன்னு வேரியபிள் கொடுத்துருக்கோமோ அப்போ உடனே num1ல் வந்து மெமரியில் வந்து என்ன வேல்யூ அங்கே ஸ்டோர் ஆகிருக்குன்னு போய் பார்க்கும். அங்கே வந்து 75ன்னு இருக்கும், அதை டிஸ்பிளே பண்ணோம். அதுக்கப்புறம் நம்பர் 2 ஈக்குவல் டுன்னு வந்து டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்கோம்ல அது வந்து அவுட்புட் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் ப்ளஸ் அப்பன் பண்ணியிருக்காங்க num2 வேரியபிள் கொடுத்துருக்கோம். உடனே அது மெமரியில் போய் பார்க்கும். num2ல வந்து என்ன மெமரியில் என்ன டேட்டா வேல்யூ இருக்குதுன்னு பார்த்தா அந்த இடத்துல 56ன்னு இருக்கும், அதை வந்து எடுத்து டிஸ்பிளே பண்ணோம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து 56 75 தான் நம்ம என்டர் பண்ணோம். ஆனால் நமக்கு ஸ்வாப்பிங்க்கு அப்புறம் டிஸ்பிளே ஆகிருக்கிறது வந்து 75 56ன்னு மாறி இருக்குது. ஸோ இவ்வளோ தான் ஸ்வாப்பிங் யூஸிங் தேர்ட் வேரியபிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.